ஆதோ அர்ச்சனாங்கிற ஒருத்தன் இந்த அணில் காண்டி நீ குரல் கொடுக்க, நீ வந்து கோவப்படுற பயந்தாங்குழி பொட்ட பொட்ட. சும்மா இன்னைக்கு வந்து வீரவசனம் பேசிக்கிட்டு வெளியே வந்து லெட்டர் பேட்ல பொருசா போட்டுறியா நீனு? அசிங்கண்டா. உன்னை நம்பி எத்தனை கோடி பேர் இருந்தோம் திருமாடா, அதுல நானும் ஒருத்தன். ரஜினியுடைய தீவிர பக்தன். எப்படியோ எந்த காலத்திலயோ நான் வந்து அவனுடைய எவ்வளவு காலமோ இன்னைக்கு வரைக்கும் போன படத்து வரைக்கும் முதல் ஷோ பார்த்துட்டு இருக்கிறவன் நான். ஆனா நீங்க வந்து முழுக்க முழுக்க சன் டிவி படங்கள்ல நடிப்பீங்க, சன் பிக்சர் படங்கள்ல நடிப்பீங்க. இப்போ யாரு உதயநிதி படத்துல நடிப்பீங்க, இதெல்லாம் நடிப்பீங்க. அவங்க கூடயே தான். இன்னைக்கு எந்த தியேட்டராது உதயநிதி ஸ்டாலின் ரெட் பிக்சர்ஸோ ரெட் ஜெயிண்டோ இல்ல சன் பிக்சர்ஸோ இல்லாத தியேட்டர் யாருக்காவது கிடைக்குமா? எவ்வளவு பேர் விஷால்லாம் எவ்வளவு கொப்பளிச்சான், இது பண்ணா, யாருக்காவது கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா இவனுடைய இந்த 5 வருஷம் ஆட்சியில இவனோ படம் மட்டும்தான் ரிலீஸ் ஆகணும், இவனை நினைக்கிற இதாகணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல நீனும் அவனுக்கு போய் சன் பிக்சர்ஸுக்கு தான் படத்தை கொடுத்துட்டு இருந்தா ரெட் ஜெயிண்ட்டுக்கு இப்ப கொடுத்துருக்கா. அப்ப நீலாம் என்னடா, நீ என்ன காலங்களும் இந்துத்துவா நாங்கெல்லாம் உங்களுக்காண்டி தூக்கி வச்ச நீ என்ன சன் பிக்சர்ஸுக்காண்டி ரெட் ஜெயிண்ட்டுக்கு கொம்பு தூக்கிட்டான். அப்போ அன்னைக்கு நீ வந்து அரசியலுக்கு நீ வருவா இப்படி ஒரு எங்களுக்குன்ட்டு ஒரு விடிவு காலம் பிறக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நாங்க, எங்களுக்கு நீ கொடுக்கவே இல்லையே. அவன்கிட்ட போய் சரணடைஞ்சிட்டா. இன்னைக்கு இந்த ஆதவ பேசினதுக்காண்டி இவ்வளவு கொப்பளிச்சுக்கிட்டு உடனே பெரிய லெட்டர் பேட்ல போட்டு அனுப்புறா. ஆதவர் நான் பேசினதுக்காண்டி இவ்வளவு ஒரு கொப்பளிச்சுக்கிட்டு லெட்டர் பேட்ல போட்டு அனுப்புறா. என்னடா அப்போ உன்னை நம்பி இவ்வளவு காலம் இது பண்ணலாம். நீ வந்து உன்னுடைய பண தேவை உனக்கு எங்க இது நீ நினைச்சால் நீ அந்த அந்தஸ்துல இருந்தா நான் இந்த மூவிஸ்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன். சன் பிக்சர்ஸ் ரெட் ஜெயிண்ட் கொடுக்க மாட்டேன். நான் வந்து தனியா தான் இது பண்ணுவேன். நான் தனியா தியேட்டர் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா எல்லா தியேட்டரும் உனக்கு கொடுத்துருக்கோம். அவ்வளவு லெவல்ல இருந்தும் உன்னால போராட தைரியம் இல்ல. அப்புறம் இன்னைக்கு வந்துகிட்டு என்னமோ ஆதோ அர்ச்சனாங்கிற ஒருத்தன் இந்த அணில் காண்டி நீ குரல் கொடுக்க, நீ வந்து கோவப்படுற பயந்தாங்குழி டோட்டல் பொட்ட பொட்ட. சும்மா இன்னைக்கு வந்து வீரவசனம் பேசிக்கிட்டு வெளியே வந்து லெட்டர் பேட்ல பொருசா போட்டுறியா நீனு? அசிங்கண்டா. உன்னை நம்பி எத்தனை கோடி பேர் இருந்தோம் திருமாடா, அதுல நானும் ஒருத்தன். அன்னைக்கெல்லாம் நீ வந்திருந்தேன்னா அப்படியே பின்னாடி வந்துகிட்டு ஒருத்தன் வந்திருக்கான தமிழ்நாட்டை காப்பாத்துறக்கண்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்டா. இன்னைக்கு வந்துகிட்டு என்னமோ பெருசா குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிற. கேவலப்பட்ட இது வெக்கப்படுறோம்டா, கேவலப்பட்ட. அடுத்த படத்துக்கும் நான் முதல் ஷோக்கு வரதான் செய்வேன். ஏன்னா எனக்கு என்ன உன்னுடைய அந்த ஸ்டைலு இதுக்காண்டி வருவேன். ஆனா உன் கேரக்டர் ரியலி ஒஸ்ட் மணி மைண்டட் கேவலம். பாய்.